ஹாய் மேம், வெரி குட் மார்னிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஓப்பன் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறீங்கன்னா அப்படின்னா ஓகே, ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இல்லைனா பேக்கில் வந்து எப்படி ஹொக்கு அட்டாச் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன் மேம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப பெரிய கால்குலேஷன் இல்லாட்டியும் நீட்டாக ஃபிட்டாக தைக்க வந்துன்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் மேம் டெய்லரிங் இருக்கணும். ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கு ஆல்ரெடி நம்ம பேக் நெக் போட்டு வச்சிருப்போம். உங்களோட அளவுலேருந்து பேக் நெக் போட்டிருப்பீங்கல்ல, அதில் ஆம் கோல் ஷோல்டர் இந்த இருக்குல்ல, இங்கேருந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஓகேங்களா மேம், எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து மார்க் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு புரியும் எனக்கு. இந்த பக்கம் கழுத்து இல்லை, மற்றபடி இந்த பக்கம் நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா விடுறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், ஷோல்ட்ரு, ஆம்கோல், மொத்த நெக் எல்லாத்தையுமே எடுத்துகிறேன். இப்போ வந்து எனக்குள்ளே எடுக்க போகிறது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எடுக்க போகிறோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு நீங்கள் வந்து இந்த அகலம் இருக்குது பாருங்கள், இந்த அகலம் குறைஞ்சது 2.5லேருந்து 3 வரைக்கும் வைக்கலாம். புரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த கழுத்தோட அகலம் இருக்குல்ல, அது 2லேருந்து 3 வைக்கலாம். எனக்கு ஆல்ரெடி ஆக்சுவலாக வந்து 2.5 தான் இருக்கும். என்னோடய அளவு ப்ளவுஸ்லேயே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5லேருந்து 3 இன்ச்சஸ் வரலாமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டீப் கொடுக்குறீங்கனாலும் சரி, இல்லை மேலே ஏற்றி கட் பண்ணுறீங்கனாலும் சரி. இப்போ நான் வந்து ரொம்ப மேலே ஏற்றி கட் பண்ணல, நார்மலாக டீப் கொடுப்போல அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்பவும் போல நம்ம ஃப்ரண்ட் எடுப்போலாமா, ஃப்ரண்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். அப்போ வந்து நான் அளவு டேப் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த பக்கம் உங்களோட கொக்கி பக்கம் இருக்குல்ல, கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். எனக்கு கரெக்டாக 5லேருந்து 5.5 இன்ச்சஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும். எனக்கு முடியுது பாருங்கள். இந்த முடிவில் நேராக ஸ்கேல் வச்சு பார்த்தா எவ்வளோ இருக்குது, 5.25 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 5.25 இன்ச்சஸ் வைக்கணும். இங்கேருந்து எவ்வளோ வைக்கணும், ஒரு 5.25 இன்ச்சஸ். 5.25 இன்ச்சஸ் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுற வேண்டியதான். இது ஃப்ரண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. 5.25 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இங்கே நோக்கில் ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்பயும் போல் ஒரு கர்வ் போட்டுக்க வேண்டியதான். இது மேலே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேம், உங்களோட டோட்டல் லென்த்து இது வந்து டோட்டல் லென்த்து கிடையாது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் 1 இன்ச் விட்டுருக்கேன். என்னோடய ப்ளவுஸோட டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ நல்லா பாருங்கள். ஈஸியாக சொல்கிறேன். மொத்தத்துக்கு வந்து ஒரு 8 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக வந்து எனக்கு 8 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா, காமனாக பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு கீழே 4.5 தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காமனாக கீழே எவ்வளோ, 4.5 இன்ச்சஸ் தான். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்து ஒரு 3 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. ஆரம்பித்து எவ்வளோ, 3 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எல்லாருக்குமே காமனாக. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இல்லை மேம், அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்க்கு இருப்பாங்கள்ல, உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னு தெரியும். நார்மல் மீடியம் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த அளவு வச்சிங்கன்னா போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருந்தாங்கன்னா மட்டும் இங்கே 3 வச்ச பாருங்கள், அதையே நீங்கள் 4 இன்ச்சாக வைக்கணும். அப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் போயிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம் மேம். இப்போ வந்து நார்மல் உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து மொத்தத்துக்கு மொத்தமாக 8, 9, 10 மொத்த லென்த் வந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் இருந்தாலுமே, மொத்தம் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. மொத்தமாக உங்களுக்கு வந்து 8, 9, 10 இந்த மொத்தமாக இருந்துச்சுனாலே இங்கே நோக்கில் ஃபஸ்ட்டு 3 அடுத்து 1.5 இதை மட்டும் வைங்க. ஓகேங்களா. அதே மாதிரி சென்டரில் இது 2க்கு சென்டரில் வந்து 9 இன்ச்சஸ் வைக்கணும். இதுவும் காமன் மெஷர்மெண்ட் தான். 9, 9 மேலேருந்து சொல்கிறேன். மேலேருந்து 2க்கு சென்டராக வச்சுட்டு 9லேருந்து 9 வைக்கலாம். நான் 9 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஓகேங்களா. இதுவும் காமன் தான். ஓகேங்களாம்மா. பிரின்சஸ் கட் ப்ளவுஸை பொறுத்தளவு கீழே டோட்டல் லென்த் வந்து 4.5 இன்ச்சஸும் காமன் தான். சென்டரில் வந்து 9.5 இன்ச்சஸ் வர்றதும் காமன் தான். ஓகேங்களா. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, 2க்கும் சென்டரில் பார்த்து, இப்போ இது போதில் இது டாட்டா போய் இங்கே நொக்கில் முடியணும். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஆம்கோல்லே பார்ப்போம். நம்மளோட ஆம்கோலில் இங்கே நொக்கில் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்போம்ல சைடில், அது எத்தனை இன்ச்சஸ் வருதுன்னு பாருங்கள். வளைச்சி வச்சே பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர்லேருந்து இப்படி வளைச்சி வச்சே பார்த்தா எனக்கு எவ்வளோ வருது, 4.25லேருந்து 5 இன்ச்சஸ் வருது. இதே மாதிரி இங்கே போய் வைங்க. புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இங்கே போய் வைக்கணும். 4.25லேருந்து 5.25 இன்ச்சஸ். புரியுதா. நம்ம வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு ப்ளவுஸ்னால நேராக வச்சுட்டு மேலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி வளைச்சி வைக்கணும். வளைச்சி வச்சு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. எவ்வளோ வருது எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு 5 இன்ச் வருது. ஸோ 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இங்கே வச்சு இப்படி நேராக கொண்டு போகக்கூடாது மேம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு லேசாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து 5.25 இன்ச்சஸ் மொத்தமாகவே பிரிண்ட்
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பயும் போல் பேக் நெக்கை வச்சு ஃப்ரண்ட்டை வரைஞ்சி வச்சுக்கிட்டோம். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் எடுத்திங்கன்னா அதை கூட போட்டு வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. வரைஞ்சிட்டு டாட்லாம் நம்ம குடிக்க தேவையில்லை. கீழே காமன் மெஷர்மெண்ட் 4.5, அதில் 3 ஒரு பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன், 1.5 ஒரு பார்ட்டாக டிவைட்